அனைவருக்கும் வணக்கம். இது சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் என் இனிய தமிழே வகுப்பு. இன்று இலக்கணம் இனிது பகுதியில் யாப்பு இலக்கணத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். நான் உங்கள் பெரிய இலை மனோகர். யாப்பு அப்படிங்கிற இலக்கணம் நம்ம 5 வகை இலக்கணங்களில் ஒன்று, அனைவரும் அறிந்ததே. யாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, செய்யுளுக்கே உறுப்பாக அமைவது யாப்பு அப்படிங்கிறாங்க. செய்யுளுக்கு உறுப்பாக அமைவது யாப்பு. யாப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கப்படுவது அல்லது கட்டப்படுவது அப்படிங்கிறாங்க. யாப்பு என்பது கட்டப்படுவது அல்லது ஆக்கப்படுவது. நம்ம இலக்கியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது 2 அடி பாட்டு, 3 அடி பாட்டு, 4 அடி பாட்டு, 5 அடி பாட்டு, 6க்கு மேற்பட்ட பாடல்கள்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அடிவரையறையை வைத்துக்கொண்டு இது இந்த வகை யாப்பு என்று குறிப்பிட்டு பேசுவதற்கு செய்யுளுக்கு உறுப்பாக அமைவதுதான் இந்த யாப்பு. இந்த யாப்பினுடைய உறுப்புகள் என்று சொல்லுகிற பொழுது, இது செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் என்று சொல்லப்படுவது 6 வகையாக பேசப்படுகிறது. 6 வகை என்ன என்ன என்று பார்த்தோம் என்றால், 1 எழுத்து, 1 அசை, சீர், எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை என்று 6 வகையாக பகுக்கப்படுகிறது. செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 வகைப்படுகிறது. அந்த அடிப்படையில் நமக்கு முதலாவதாக எழுத்து பார்ப்போம். நம்ம இலக்கணம் படிக்கும் பொழுது எழுத்து எனப்படுவது அகர முதல் நகர இருவாய் 30 என்பது சார்ந்தோறும் மரபின் 3 அலங்கடையே என்று சொல்வது போல அல்லாமல், யாப்பு எழுத்து என்று சொல்லுகிற பொழுது யாப்பை இப்படித்தான் சொல்ல வேண்டும். செயலில் எழுத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், யாப்பின் முறைப்படி குறில் என்றும் நெடில் என்றும் ஒற்று என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் இப்படி சொல்லிக்கலாம், குறில், நெடில், மெய், ஆயுதம் என்று 4ஆக சொல்லுவார்கள். ஆனால் அதைவிட குறில், நெடில், ஒற்று என்று சொல்வது சாலா சிறந்தது. ஏன்னா ஒற்று என்பதற்கு மெய்யும் ஆயுதமும் சேர்ந்ததே ஒற்று. அந்த அடிப்படையில் எழுத்துகள் என்பது செய்யுளில் குறில், நெடில், ஒற்று என்று என்பதை முதன்மையாக கருதலாம். இப்போ எழுத்துங்கிறது குறில், நெடில், ஒற்று அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அசை. அசை என்பதற்கு என்ன அப்படின்னா, அசை என்பதற்கு எழுத்து தனியாகவோ பல சேர்ந்தோ ஓசைப்பட அமைவது, அது ஓசைப்பட பிரிந்து நிற்பது, அது ஓசைப்பட அசைந்து நிற்பது அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து தனியாகவோ பல சேர்ந்தோ ஓசைப்பட அசைந்து அல்லது பிரிந்து நிற்பதுக்கு பேரு அசை அப்படிங்கிறாங்க. அசையை பொறுத்தவரை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, மற்றொன்று நிறை அசை. ஒன்று நேரசை, மற்றொன்று நிறை அசை. இப்போ நேரசைனா எப்படி வரும், நிறை அசைனா எப்படி வரும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். நேரசை தனிக்குறில் வந்தா நேரசை, தனிக்குறில் வருவது நேரசை. எடுத்துக்காட்டு க அப்படின்னு சொல்றோம். குறில் ஒற்று வந்தா நேரசை, குறில் ஒற்று, கல். அப்புறம் தனி நெடில் வந்தா நேரசை, நெடில் ஒற்று வந்தா நேரசை. இப்ப நேரசை ஒரு எழுத்து, இது எழுத்து நேரசை, அந்த ஒரு அசை நேரசை உடையதா நிறையசை உடையதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எழுத்தை வைத்து கொண்டு சொல்றோம். செயல்ல தனியாகவோ பல தொடர்ந்தோ அசைந்து நிற்பது அல்லது பிரிந்து நிற்பது நம்ம பார்த்தோம். இப்போ நேரசையை பொறுத்தவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு குறில் எழுத்து தனியாக வந்தால் அது நேரசை. குறில் எழுத்து எப்போவுமே மொழிக்கு முதலிலும் இடையிலும் தனியே வரவே வராது, இறுதியில் மட்டும்தான் தனித்து வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கற்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குறில் எழுத்து என்ன செய்யும்னா, பக்கத்தில் புள்ளி எழுத்து இருந்தால் புள்ளி எழுத்தை சேர்க்கும். கலாம் என்று எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற நெல் இருந்தாலும் சேர்க்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா கல்வி பக்கத்தில் வந்த புள்ளி எழுத்து
சேர்க்கும். இப்படித்தான் சேர்த்து கொண்டே வரும். அப்போ மொழிக்கு முதலிலும் இடையிலும் குறிலெழுத்து தனித்து வரவே வராது, இறுதியில வரும். இந்த பார்த்தீங்கன்னா வி, கற்க இப்படி என்று சொல்கிற பொழுது இதை கடைசியில தனித்து வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா குறில் ஒற்று, அது நேரசை, தனி நெடில் நேரசை. நெடில் எழுத்து எப்பவுமே குறிலோட சேராது, புள்ளியோட மட்டும்தான் சேரும், எப்பவுமே தனித்து தான் வரும். அப்புறம் நெடில் ஒற்று, நெடில் ஒற்று எப்பவுமே தனித்து வரும், இல்லைன்னா புள்ளியோட மட்டும்தான் சேரும் இருக்கும். ஆனால் குறில் எழுத்து பக்கத்தில் புள்ளி எழுத்து இருந்தாலும் சேரும், புள்ளி இல்லாத எழுத்து இருந்தாலும் சேரும். புள்ளி உள்ள எழுத்தோட சேர்ந்துச்சுன்னா அது வந்து நேரசை. அதுக்கடுத்து நிறையசையை நம்ம பார்ப்போம். நிறையசை, நிறையசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குறில் இணை குறில் நிறையசை. குறில் இணை குறில், ஒரு குறிலோட இன்னொரு குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா அது பேரு இணை குறில் என்று சொல்றது. பார்த்தீங்கன்னா க என்பது ஒரு குறில், ல என்பது ஒரு குறில். அப்போ குறில் இணை குறில், ரெண்டு குறில் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது பேரு இணை குறில் அர்த்தம். அப்போ குறில் இணை குறில் வந்துச்சுன்னா அது நிறையசை. குறில் இணை குறில் ஒற்று வந்தா அது நிறையசை. களம் எப்படி வந்தா அது நிறையசை. அதே போல பார்த்தோம்னா குறில் இணை நெடில் இப்படி வந்தாலும் அது நிறையசை தான். களா, குறில் இணை குறில் இணை நெடில், குறில் இணை நெடில் ஒற்று இப்படி வந்தாலும் அது நிறையசை தான். நான் ஏற்கனவே சொன்னேன், நேரசை அப்படிங்கிறது குறில் தனித்து வரணும், நெடில் தனித்து வரணும், இது நேரசை. குறில் ஒற்றோடு வந்துச்சுன்னா அது நேரசை, நெடில் ஒற்றோடு வந்தால் நேரசை. நிறையசை பொறுத்தவரை குறில் இணை குறில் வந்தால் நிறையசை, குறில் இணை குறில் ஒற்று வந்தால் நிறையசை, குறில் நெடிலோடு வந்தால் நிறையசை, குறில் நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை தான். நிறையசை தான். இப்படி தான் அசை வந்து ரெண்டாக பிரிக்கப்படுகிறது, ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. அதுக்கடுத்து சீர், சீர் என்பதற்கு அசைகள் பல சேர்வது சீர் என்று சொல்றாங்க. அசைகள் பல சேர்வது சீர். இப்ப பாத்தீங்கன்னா அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கடி உறுப்பாக அமைவது சீராகுங்கிறாங்க. அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் அப்படிங்கிறாங்க. அந்த சீர் வந்து 4 வகைப்படும். ஒன்று வந்து ஓரசைச்சீர், 2 ஈரசைச்சீர், 3 மூவசைச்சீர், 4 நாலசைச்சீர் என்று 4 வகைப்படும். இப்போ ஓரசைச்சீரை நம்ம பார்க்க போறோம். ஓரசைச்சீர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா அது வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்றசைச்சீர் தான் ஓரசைச்சீராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்று அசைச்சீர். ஈற்றடி வெண்பா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வெண்பா பொறுத்தவரை ஈற்றடி முச்சீராய் வரும், ஏனையடிகள் நாட்சீராய் வரும். அப்போ முச்சீராய் வரக்கூடிய ஈற்றடியுடைய ஈற்று சொல்லை மட்டும் எடுக்க வேண்டும். அதுதான் ஓரசைச்சீராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது அந்த ஓரசைச்சீரானது எப்படி முடியும் என்றால் நாள், மலர், காசு, பிறப்பு எனும் வாய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று முடிவதாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சான்று பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி முடியும் அப்படின்னா நாள், மலர், காசு, பிறப்பு எனும் வாய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களில் வெண்பா யாப்பில் வரக்கூடிய ஈற்றசியினுடைய ஈற்றச்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம பெரும்பாலும் அசை அலையீட்டு வாய்ப்பாடு என்று எடுக்கிற பொழுது பெரும்பாலும் திருக்குறளை எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. செவியிற் சுவை உணரா, செவியிற் சுவை உணரா மாக்கள் அவியினும் வாளினும் எண், அவியினும் வாளினும் எண் என்றிருக்கு. இந்த சொல்லுதான் நமக்கு இந்த வெண்பாவினுடைய ஈற்றசையின் ஈற்றுச்சீர். இது எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா எண் என்பது குறில் ஒற்று,
குறில் ஒற்று அப்படி என்பது நேர். நேர் அசை அப்படின்றதுக்கு வாய்ப்பாடு நாள் என்று முடிய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்றுச்சீர், ஈற்றுச்சீரில் பார்த்தீங்கன்னா எண் என்று முடிந்திருக்கு. எண் என்பது குறில் ஒற்றாக அமைந்திருக்கு. குறில் ஒற்று என்பது நேரசை. நேரசை என்று முடிஞ்சா நாள் என்னும் வாய்ப்பாடுகளை பெற்று முடிஞ்சிருக்கு. இது ஒரு வகையான ஓரசை சீர். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். இங்கே குறள் வந்து படும் என்று முடிந்திருக்கு. படும் என்று முடிந்ததை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறில், இணை குறில், ஒற்று என்று வருகிறது. இதற்கு மலர் என்பது வாய்ப்பாடாகிறது. மலர் என்பது வாய்ப்பாடு. நேரசையில் ஓரசையா இருந்தா அது நாள் என்றும், நிறைய செயல் ஓரசையா இருந்தா அது மலர் என்றும் முடிகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா திருக்குறள்ல நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு என்கின்ற ஒரு குறள் இருக்கு. அதனுடைய ஈற்றடி நீடி ஈற்று சீர் என்னவா இருக்குன்னா நாடு என்று இருக்கு. நாடுங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா நா என்பது நேரசை. நேரசை இப்போ எப்பவுமே வெண்பா யாப்பில் ஈற்றடியினுடைய ஈற்று சீரில் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாடு முடிகின்ற பொழுது அது உகரத்தில் முடியும். உகரத்தில் முடிகிற பொழுது அப்போ நேருக்கு அடுத்து உகரத்தில் முடிந்தால் அது நேர்வு என்று சொல்ல வேண்டும். நேர்வு என்பது ஓரசை சீராகவே இலக்கண நூலார் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நாடு என்பது ஓரசை சீர். எப்பொழுதுமே வெண்பாயாப்பில் ஈற்றடியில் வருகின்ற ஈற்று சீருடைய ஈற்று சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஏதேனே ஒன்று பெற்ற முடியும். நாள், மலர் தவிர்த்து காசு என்று முடிகிற வாய்ப்பாடுகளில் நாள் அந்த நேரசையோடு உகரம் இருந்தால் அதை நேர்வு என்றும், நிறையசையோடு உகரம் இருந்தால் அது நிறைவு என்று சொல்ல வேண்டும். நேரசை என்றால் அதற்கு காசு என்பது வாய்ப்பாடு. காசு என்பது வாய்ப்பாடாக அமைகிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறள்ல ஈற்றடியினுடைய ஈற்று சீர் என்னவாக இருக்கிறது என்றால் உலகு என்பது ஈற்று சீராக இருக்கிறது. உலகை நம்ம பிரிக்கிற பொழுது குறில், இணை குறில், குறில், இணை குறில், நிறையசை. இங்கே உகரத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நிறைவு என்று எழுத வேண்டும். நிறைவு. நிறைவு என்பதற்கு பிறப்பு என்பது வாய்பாடு. இப்படியாக ஓரசைச்சீர் என்பது வெண்பா யாப்பின் ஈற்றடியின் ஈற்று சீரில் வரக்கூடிய நாள், மலர், காசு, பிறப்பு எனும் ஏதேனும் ஒரு வாய்ப்பாடில் முடிவதுதான் ஓரசைச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப ஈரசைச்சீரை நம்ம பார்க்க போறோம். ஈரசைச்சீர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈரசைச்சீர் 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 என்றால் என்னன்னா இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது ஈரசைச்சீர். இரண்டு அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது ஈரசைச்சீர். இதுல பாத்தீங்கன்னா எப்படி முடியும்? நேரில் முடிவது இரண்டு, நிறையில் முடிவது இரண்டுமாக ஈரசைச்சீர் 4. நேரில் முடியக்கூடிய இரண்டு, நிறையில் முடியக்கூடிய இரண்டுமாக இரண்டும் இரண்டும் 4 சீர்கள் ஈரசைச்சீர்களாக அமைகிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 4 சீர் என்னன்னு பார்ப்போம். 4 சீர் பார்த்தோம்னா இப்போ நேர் நேர், நேர் நேர் அப்படின்னு முடிஞ்சுன்னா வாய்ப்படி எப்படி முடியும்னா பேமா அப்படி முடியும். நிறை நேர், புலி மா. நம்ம அந்த வாய்ப்பாடு பார்க்கும்போதே நம்ம வாய்ப்பாடு சரியா தான் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதே நேர் நேர் அந்த வாய்ப்பாடுலேயே வரும். இது பார்த்தீங்கன்னா தேமா இருக்கு, தனி நெடில் நேரசை. இங்கே தனி நெடில் நேரசை, நேர் நேர்னு முடியணும். அதே பார்த்தீங்கன்னா புளிமா, இதையே பிரித்து பார்த்தா தெரியும். குறில், இணை குறில், நிறையசை, தனி நெடில் நேரசை, நிறை நேர். இப்படி முடிஞ்சுன்னா நம்ம பிரித்ததும் சரி வாய்ப்பாடும் சரி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். எங்கே குழப்பம் வந்தாலும் இங்கிருந்து அங்கே பார்த்தாலோ அங்கிருந்து இங்கே பார்த்தாலும் நம்ம தெளிவு பெற்று விடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறை நிறை, நிறை நிறை, கருவிளம்,
கருவிளம் நேர் நிறை கூவிளம். இதே அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா நிறை நிறை நேர் நிறை வந்துடும். பார்த்தீங்கன்னா குறில் இணைக்குறில் நிறையசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை, தனி நெடில் நேரசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை. நம்ம அப்படியே அதை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரியாக நேரசை 4, நேரசையை பொறுத்தவரை 2, நிறையசை பொறுத்தவரை 2 ஆக 2 2ம் இதை வந்து 4 வகையாக சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா தேமா புளிமான்னு முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் மாச்சீர், கோவிலம் கருவிலம் என்று முடிஞ்சா அதுக்கு பேர் விளச்சீர். இப்போ பொறுத்தவரை ஈரசைச்சீர் வந்து 4ம் ஆசிரிய பாவிற்கு உரியது. இப்போ ஈரசைச்சீர் எந்த பாவிற்கு உரியதுன்னா ஆசிரிய பாவிற்கு உரியது. இதனை வந்து இதனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் சொல்றாங்க. ஆசிரிய அந்த ஈரசைச்சீர் வந்து 4 வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது என்றும் இவை இயற்சீர் என்றும் ஆசிரிய உரிச்சீர் என்றும் சொல்றாங்க. வெண்பாலப்புங்கிறது ஓரசைச்சீர், ஈட்டடின் ஈட்டுச்சீர் பார்த்தோம். இங்கே பொறுத்தவரை 4 அசைச்சீருங்கிறது மாச்சீர் 2, விளச்சீர் 2 ஆக 4ம் ஈரசைச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. ஈரசைச்சீர் 4ம் ஆசிரியப்பாவிற்குரியது. இவை இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூவசைச்சீர். மூவசைச்சீரை பொறுத்தவரை 8 வகைப்படும். மூவசைச்சீரை பொறுத்தவரை 8 வகைப்படும். மூவசைச்சீர் எப்படி 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவசைச்சீர். மூவசைச்சீர்கள்னா 3 சீர்களுக்கு என்று ஒரு அசையாக ஒரு சீராக அமைவது. 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராக அமைவது மூவசைச்சீர். நேரசை முடிவில் 4, நிறையசை முடிவது 4மாக மூவசைச்சீர் 8 வகைப்படும். இப்போ நம்ம பார்த்தோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை நேர் நிறை அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நேர் சேர்த்தோம்னா இது 4 வகைப்படுகிறது. அதே போல நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை பார்த்துட்டு நிறை கடைசியாக சேர்க்கிறோம். நிறை 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 இப்படி சேர்த்தோம்னா இந்த ஒரு 4மாக மொத்தம் 8 வகைப்படுகிறது மூவசைச்சீர். மூவசைச்சீருங்கிறது நேர் நேர் நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர், இந்த மாதிரி 4 நேர் நேர் நிறை, நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை என்று 8 வகைப்படுகிறது மூவசைச்சீர். அதுபோல் பார்த்தீங்கன்னா மூவசைச்சீர் 8 வகைப்படுகிறது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8மே வந்து காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4 அப்படிம்பாங்க. காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. அது எப்படி நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேர் 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 அப்படி வந்துச்சுன்னா தேமாங்காய். 3வது சீர் நேர் வந்தால் காய் என்று முடிய வேண்டும். அப்புறம் நிறை நேர் நேர் புளி மாங்காய். அதுக்கடுத்து நிறை 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 நேர் கருவிளங்காய். கருவிளங்காய் நேர் நிறை நேர் கூவிளங்காய். இந்த 4ம் காய்ச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4ம் காய்ச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நேர் நேர் நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர். இப்போ கடந்த 2 சீரோட 3 சீரில் கடைசியில் 3வது சீர் 3வது அசை நேர் 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 என்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அசை வந்து காய்ச்சீராக மாறிவிடுகிறது. அதுபோல் இப்போ கனிச்சீர் பார்த்தோம்னா
நேர் நேர் நிறை. தேமாங்கனி. மூன்றாவது அசை நிறை அசையாக வந்தால் அது கனிச்சீரில் கனி என்று முடிய வேண்டும். அதே மாதிரினா நிறை நேர் நிறை. புளி மாங்காய் கனி, புளி மாங்கனி. அதே மாதிரி நிறை 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 வந்துச்சுன்னா கருவிலங்கனி கருவிலங்கனி. அதே போல் நேர் நிறை நிறை என்று முடிந்தால் அது கூவிலங்கனி. இந்த நான்கும் கனிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. கனிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. இது மூவசைச்சீர். மூவசைச்சீரை பொறுத்தவரை இது வந்து காய்ச்சீர் நான்கும் வெண்பாவிற்குரியது. காய்ச்சீர் நான்கும் வெண்பாவிற்குரியது. அதனால இதை வந்து வெண்பா உரிச்சீர் அப்படிம்பாங்க. காய்ச்சீர் நான்கும் வெண்பாவிற்குரியது. வெண்பாவிற்குரியதுனால அது பேர் வெண்பா உரிச்சீர் அப்படிங்கிறாங்க. கனிச்சீர் நான்கு வந்து வஞ்சிப்பாக்கு உரியது. அதனால இதுக்கு பேர் வந்து வஞ்சி உரிச்சீர் என்று அழைப்பாங்க. கனிச்சீர் நான்கும் வஞ்சிப்பாவிற்குரியது. வஞ்சிப்பாவிற்குரியதுனால அதுக்கு பேர் வஞ்சி உரிச்சீர் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலசைச்சீர். நாலசைச்சீர் வந்து நமக்கு 16. நம்ம ஏற்கனவே ஈரசைச்சீர் பார்த்தோம். மூவசைச்சீர் வந்து பார்த்தோம். ஓரசைச்சீர் ஈரசீர் மூவசைச்சீர்னு பார்த்தோம். இந்த மூவசைச்சீரோட காய் சேர்த்து வந்துச்சுன்னா அது பேர் வந்து ஒரு மூவசைச்சீரோட நேர் சேர்த்தோம்னா அது ஒரு 8 வரும். அதுக்கடுத்து இந்த மூவசைச்சீரோட நிறை சேர்த்தோம்னா அது ஒரு 8 வரும். ஆக மொத்தம் 16 நாலசைச்சீராக அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நம்ம எழுதிடலாமே மொத்தமாகவே. நேர் 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 நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர். அப்புறம் நேர் நேர் நிறை நிறை நேர் நிறை 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 நேர் நிறை நிறை இப்படி வருகிறது. இதில் நேர் 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 இப்படி சேர்த்தோம்னா இது வந்து நாலசைச்சீரில் முதல்ல உள்ள அந்த நேர் சேர்த்து வரக்கூடிய 8 முதல் பகுதியாக மாறிவிடுகிறது. இதில் அப்படியே இந்த பகுதியை எடுத்துட்டு கடைசியாக நிறை சேர்த்தோம்னா இது ஒரு 8. ஆக மொத்தம் 16 நாலசைச்சீராக அமைகிறது. இந்த மூவசைச்சீர் 8 8உடன் நேரசை நிறையசை தனித்தனியாக சேர்த்தால் நாலசைச்சீர் 16 கிடைக்கும். இதனை வந்து இந்த நாலசைச்சீரை பொதுச்சீர் என்று அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தலை. யாப்பில் அடுத்த உறுப்பு பார்த்தோம்னா தலை. தலையை பொறுத்தவரை என்ன சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நின்ற சீரின் ஈற்றசையும் வருஞ்சீரின் முதலசையும் தலை என்று அழைக்கப்படுகிறாங்க. நின்ற சீரின் ஈற்றசை வருஞ்சீரின் முதலசை தலை என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தலை ஒன்றியும் வரும் ஒன்றாமலும் வரும் அப்படிம்பாங்க. ஒன்றி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது
ஒன்றியது, ஒன்றாமல் வந்துச்சுன்னா அது பேர் ஒன்றாதது அப்படிங்கிறது. அது நம்ம விரிவாக பின்னாடி பார்த்துக்கலாம். தலை ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். தலை என்பதற்கு கட்டுதல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கட்டுதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஒன்றி வருதல் அப்படின்னா நேர்முன் நேர் வருது, நிறைமுன் நிறை வருவது. நேர்முன் நேர் வந்தால் அது ஒன்றி வருதல், நிறைமுன் நிறை வந்துச்சுன்னா அது ஒன்றி வருதல். ஒன்றாவது வருதல் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்முன் நிறையும் நிறைமுன் நேரும் வந்துச்சுன்னா அது ஒன்றாவது வருதல். அதாவது மாமுன் நேரும் விலமும் வந்துச்சுன்னா அது பேர் ஒன்றி வருதல். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ணா மன்னா அப்படின்னு சொல்லாச்சு இருக்கு. கண்ணா மன்னா அப்படின்னு ரெண்டு சொற்கள் இருக்கு. இப்போ முதல் சொல்ல பிரிக்க பார்த்தீங்கன்னா இது நேர், தனிநடில் நேர். இங்கே பார்த்தீங்கன்னா குறில் ஒற்று நேர், தனிநடில் நேர். இது தேமா மா, மாமுன் நேர் வந்துச்சுன்னா அது ஒன்றிய தலை. அது நம்ம பார்த்தீங்கன்னா உயர்வர உயர் நலம், உயர்வர உயர் நலம், உயர்வர உயர் நலம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உயர் நிறை, வர நிறை. இங்கே அதே போலவே நிறையசை. பார்த்தீங்கன்னா நிறைமுன் நிறை, அதாவது விளமுன் நிறை. விளமுன் நிறை வந்ததுனால இது ஒன்றிய தலையாக, இது ஒன்றிய தலை தான். அதே பார்த்தீங்கன்னா ஒன்றாமல் வருவதை நம்ம பார்ப்போம். இப்போ அகர முதல அப்படிங்கிறத பார்க்குறோம். அகர முதல அப்படிங்கிற சொல்லாட்சி இருக்கு. இதை நம்ம பிரிக்கும் போது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் இணைக்குறில் நிறையசை, தனிக்குறில் நேரசை. இங்கே பார்த்தீங்கன்னா குறில் இணைக்குறில் நிறையசை, தனிநெடில் தனிக்குறில் நேரசை. இங்கே பார்த்தீங்கன்னா மாமுன் நிறை வந்திருக்கு, மாமுன் நிறை வந்திருக்கு. அப்போ மாமுன் நிறை வந்தால் இது ஒன்றாத தலை, ஒன்றாமல் வந்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நல்லா பாருங்க. அகர முதல அப்படிங்கிறதுல நிறை நேர், நிறை நேர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நின்ற சீரில் ஈற்றசையில் நேரசையும், வருஞ்சீரில் முதலசை நிறையும் வந்திருக்கு. அதனால அது ஒன்றாவது வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றாவதுக்கு மலர்மிசை ஏகினா அப்படி ஒரு சொல்லாட்சி இருக்கு. மலர்மிசை ஏகினான் இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்கு. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலர்மிசை நிறை நிறை, ஏகினான் பார்க்கும்போது தனி நெடில் நேரசை, அப்புறம் குறில் இணை நெடில் ஒற்று நிறையசை. இங்கே என்ன இருக்கு? விளம் இருக்கு, இங்கே நேர் இருக்கு. அப்போ நிறை முன் நேர் வந்ததுனால இது ஒன்றாமல் வந்தது. அந்த அடிப்படையில் இப்போ ஒன்றியது எது, ஒன்றாவது எது நம்ம பார்த்தோம். இப்போ தலையை பொறுத்தவரை ஒன்றியதுன்னா என்ன, ஒன்றாவது என்னன்னா பார்த்துட்டோம். இப்போ தலையை பொறுத்தவரை 7 வகைப்படும். அவை ஒன்று நேர் ஒன்றாசிரிய தலை, மற்றொன்று நிறை ஒன்றாசிரிய தலை, அதுக்கடுத்து இயற்சீர் வெண்டலை, அதற்கடுத்து உள்ளது வெண்சீர் வெண்டலை, அதுக்கடுத்து உள்ளது கலித்தலை, அதுக்கடுத்து உள்ளது ஒன்றிய வஞ்சித்தலை, 7வதாக வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. இப்போ நேர் ஒன்று ஆசிரிய தலைனா என்னன்னு பார்ப்போம். நேர் ஒன்று ஆசிரிய தலை நேர் ஒன்று ஆசிரியர் தலை. இதுக்கு பேர் மாமுன் நேர் வருதல் அப்படின்னு தலைப்பு. மாமுன் நேர் வருதல் ஏற்கனவே பார்த்ததான், இருந்தாலும் நம்ம தனித்தனியாக பார்த்துருவோம். நேர் ஒன்று ஆசிரியர் தலை. இப்போ பார்த்தீங்கன்னா மாமுன் நேர் வருதல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாரி பாரி, பாரி பாரி அப்படி 2 சொல்லாட்சி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாரி என்பது நேர், தனி நெடில் நேர், அதுக்கு தனிக்குறில் நேரசை. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், நேர் நேர்.
இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நேர் நேர் என்ன தேமா, மாமுன் நேர் வந்திருக்கு, அதனால இது நேர் ஒன்று ஆசிரியத்தரை. நேரசை அடுத்து நேரசை வந்துச்சுன்னா, நேரசைக்கு முன் நேரசை வந்துச்சுன்னா அது பேர் நேர் ஒன்று ஆசிரியத்தரை. இங்கே நேரும் நேரும் சேர்ந்ததுனால மாமுன் நேர், அதாவது நேருக்கு அடுத்து நேர் வருவது. அதே மாதிரி நிறையொன்று ஆசிரியத்தலை. இப்போ நேரொன்று ஆசிரியத்தலை பார்த்தப்போ அதே போல தான் நிறையொன்று ஆசிரியத்தலையும். இதுக்கு பேர் வந்து விளமுன் நிறை வருதல். விளமுன் நிறை வருதல். நிறை ஒன்று ஆசிரிய தலை, ஆசிரிய தலை, விளமுன் நிறை வருதல். விளமுன் நிறை வருதல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வளர்ப்புகழ் கபிலர். வளர்ப்புகழ் கபிலர் நம்ம பிரித்தோம் அப்படின்னா குறில் இணைக்குறில் ஒற்று நிறை அசை. அதே மாதிரி குறில் இணைக்குறில் ஒற்று நிறை அசை. குறில் இணைக்குறில் நிறை அசை, இணை குறில் ஒற்று நிறை அசை, நேரசை. குறில் ஒற்று நேரசை, நேரசை. இங்க என்ன இருக்கு? விளம் இருக்கு, கரு விளம் இருக்கு, விளமுன் நிறை இருக்கு. அப்ப விளமுன் நிறை வந்துச்சுன்னா அது பேரு நிறை ஒன்றிய ஆசிரிய தலை. இங்க வந்து கருவிளமுன் நிறை வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை வரணும், விளமுன் நேர் வரணும், முரண்பாடாக வரணும். ஏற்கனவே ஒன்றியது பார்த்தோம். நேரசையோட நேரசை, நிலைமொழியில் நேரசை, வறுமொழியில் நேரசை இருந்தால் நேரொன்று ஆசிரியத்தரை. நிலைமொழியிலே நிறையசை, வறுமொழியில் நிறைய சேர்ந்ததுன்னா நிறை ஒன்றே ஆசிரியத்தரை. இங்கே என்னன்னா நிறையசை வந்துச்சுன்னா வறுமொழியில் நேரசை, நிறைய வறுமொழியில் நேரசை, நிலைமொழியில் நேரசை இருந்துச்சுன்னா வறுமொழியில் நிறைய சேர்க்கிறதும், நிலைமொழியில் நேரசை இருந்துச்சுன்னா வறுமொழியில் நேரசை இருக்கிறதும், நிறையசையும் நேரசையும் நேரசையும் நிறையசையும் மாற்றி மாற்றி வருது. அது பார்த்தீங்கன்னா மாமுன் நிறை விளமுன் நேர். இது மாமுன் நிறை விளமுன் நேர். மாமுன் நிறை அப்படின்னா தேமா புளிமா வந்து அதுக்கடுத்து வறுமொழியில் நிறையா வருவது மாமுன் நேர். கருவிலம் கூவிலம் வந்து வறுமொழியில் நேர் வந்துச்சுன்னா அது விளமுன் நேர். இப்போ பார்த்தீங்கன்னா அகர முதல, அகர முதல, குறில் இணைக்குறில் நிறையசை, தனிக்குறில் நேரசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை. அகர முதல, குறில் இணைக்குறில் நிறையசை, தனிநடில் நேரசை. இங்கே பார்த்தீங்கன்னா புளிமா வந்திருக்கு, புளிமா வந்திருக்கு, வறுமொழியில் நிறை வந்திருக்கு, மாமுன் நிறை வந்திருக்கு. அதனால இது இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் என்பது மாமுன் நிறையும் விளமுன் நேரு வருவது. அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாமுன் நேர் பார்த்துட்டோம். இப்போ விளமுன் நேர் பார்த்தோம்னா நிலவரை நீள்புகழ், நிலவரை நீள்புகழ் அப்படி சொல்லாச்சு இருக்கு. இப்போ நிலவரை எடுக்கும்போது குறில் இணைக்குறில் நிறையசை, குறில் இணை நெடில் நிறையசை. இங்கே குறில் நெடில் ஒற்று நேரசை, இங்கே குறில் இணைக்குறில் நிறையசை. இங்கே கருவிளம் வந்திருக்கு, இங்கே நிறையசை வந்திருக்கு, விளமுன் நேரு வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேரு இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்துச்சுன்னா அது பேரு இயற்சீர் வெண்டலை. அதுக்கடுத்து வெண்சீர் வெண்டலை. நம்ம அடுத்து பார்க்க போற தலை வந்து வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னா காய்முன் நேர் வருதல். காய்முன் நேர் வருதல். காய்முன் நேர் சொல்லும் போது அப்ப நின்ற சீர் வந்து மூன்று அசை சீரா இருக்கும், மூன்றாவது அசை வந்து காய்ச்சீரில் பெற்று முடியும். அதனால தான் அது காய்முன் நேர் வருதல் அப்படிங்கிறது. யாதானும் நாடாமல்,
சான்று யாதானும் நாடாமல். நாடாமால் இதை நம்ம பிரிச்சோம்னா தனி நெடில் நேரசை, அதுக்கடுத்து தனி நெடில் நேரசை, அதுக்கடுத்து குறில் ஒற்று நேரசை. அப்படின்னா தேமாங்காய். தேமாங்காய் இங்கே பார்த்தீங்கன்னா தனி நெடில் தனி நெடில் நெடில் ஒற்று எல்லாமே நேர் நேர் நேர். காய்முன் நேர் வந்திருக்கனால இதுக்கு பேர் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்ததுனால இதற்கு பேர் வெண்சீர் வெண்டலை. தேமாங்காய் அதுக்கடுத்து வறுமொழியிலும் நேர் வந்ததுனால இதுக்கு பேர் வெண்சீர் வெண்டலை. வெண்பாவிற்குரிய தலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இயற்சீர் வெண்டலை, மற்றொன்று வெண்சீர் வெண்டலை. இது ரெண்டு தான் வெண்பாவிற்குரிய தலைகள். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவிற்குரிய தலைகளாகும். வெண்பாவில் இந்த இரண்டு தலைகள் தவிர பிற தலைகள் வராது. வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை வரும். இந்த இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் தவிர்த்து பிற தலைகள் வரக்கூடாது, வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களித்தலை. நம்ம அதுக்கு அடுத்து பார்க்க போகிற தலை களித்தலை. களித்தலை களித்தலை இப்போ காய்முன் நேர் வருதல் பார்த்தோம். இங்கே களித்தலைங்கிறது காய்முன் நிறை வருதல். காய்முன் நிறை வருவது களித்தலை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ குளத்தினிலே அப்படின்னு. தாமரைப்பூ குளத்தினிலே இதை பிரிச்சிங்கன்னா தா நெடில் நேரசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை, பூ நேரசை. பார்த்தீங்கன்னா கூ விலங்காய். கூ விலங்காய். இங்கே பார்த்தீங்கன்னா குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை, அப்புறம் குறில் இணைக்குறில் நிறையசை, தனி நடில் நேரசை. இங்கே காய்ச்சீர் வந்திருக்கு, இங்கே நிறைய வந்திருக்கு. காய்முன் நிறை வருவது கழித்தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நிறைவருதல். கனிமுன் நிறைவருதல். கனி அப்படின்னால அது முச்சீர். முச்சீரில் மூன்றாவது சீர் கனிச்சீராக வருவது நிறை என்று வருவது கனிச்சீர். அப்படி பார்த்தோம்னா கனிமுன் நிறை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறாங்க. இப்போ கனிமுன் நிறைவருதலுக்கு நம்ம பார்ப்போம். கனிமுன் நிறைவருதல். கனிமுன் நிறைவருதல். தாமரை பூ குளத்தினிலை பார்த்தேன். இப்போ செந்தாமரை குளத்தினிலை. செந்தாமரை குளத்தினிலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென் குறில் இணைக்குறில் குறில் ஒற்று நேரசை, தனி நெடில் நேரசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை. இப்படி வந்துச்சுன்னா தேமாங்கனி. தேமாங்கனி. அதே பார்த்தீங்கன்னா குளத்தினிலே குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை, குறில் இணைக்குறில் நிறையசை, தனி நெடில் நேரசை. இங்கே பார்த்தீங்கன்னா கனிமுன் நிறைய வந்திருக்கு. கனிமுன் நிறைய வந்துச்சுன்னா அது பேர் ஒன்றிய வஞ்சித்தலை. கனி அப்படின்னால மூன்றாவது சீரில் நிறையசை வருவது, மூன்றாவது அசையில் நிறையசை வருவது. மறுமொழியிலையும் முதல் அசையிலையும் நிறையசை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை வருதல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது. கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றியது. கனிமுன் நேர் வந்துச்சுன்னா அது ஒன்றாதது. ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை. இது கனிமுன் நேர் வருதல். கனிமுன் நேர் வருதல். இப்போ பார்த்தீங்கன்னா வானில் வளர் திங்கள் என்ன.
வானில் வளர், இந்த வாரேன் ஒரு நிமிஷம். வானில் வளர் திங்களன்ன. இது 2 சுழற்சி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குறில், இது தனி நெடில் நேரசை, இது குறில் ஒற்று நேரசை, வளர் வந்து நிறையசை. அப்போ தேமாங்கனி. இங்கே திங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குறில் ஒற்று நேரசை, குறில் இணைக்குறில் ஒற்று நிறையசை, தனிக்குறில் நேரசை. இப்போ இங்கே கனிச்சீர் வந்திருக்கு, வரும் முதல்ல நிறை வந்திருக்கு. கனிங்கிறது நிறை, நேர் வந்திருக்கு. கனிங்கிறது நிறை, வருமொழி முதல்ல நேர் வந்திருக்கு. அப்போ நேர் நிறை என்று மாற்றி வருவது ஒன்றாதது. அந்த அடிப்படையில் கனிமுன் இங்கே நேர் வந்ததுனால ஒன்றாத வஞ்சி தலையாயிற்று. இவ்வாறாக யாப்பு என்பது ரொம்ப எளிமையான, நிரம்ப எளிமையான பாடம். புரிதலோடு படித்தோம்னா யாப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் இந்த யாப்பில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எழுத்து, அசை, சீர், தலை என்ற அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எழுத்து, அசை, சீர், தலை என்ன அப்படிங்கிறது புரிந்து கொண்டு புரிதலோடு நம்ம படித்தோம் என்றால் யாப்பும் தலையும் அசையும் சீரும் ரொம்ப எளிமையானது என்பதை நினைவில் நிறுத்தி தொடர்ந்து படிங்க, விடாமல் படிங்க, நினைவில் நிறுத்தி படிங்க என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய சுரண்டை சாந்தி IAS அகாடமிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பெரிய இலை மனோகர். நன்றி, வணக்கம்.